தேங்காய் பால் ப்ளஸ் வெஜிடபிள் புலாவுங்க. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்த்தலாம். அதுக்கு இந்த மாதிரி குக்கரில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெயை ஊற்றிட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்கள் ஆப்ஷன் தான், என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ அந்த நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பை போட்டுட்டு புதினா கொத்தமல்லி வந்து வாஷ் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏலக்காய், லவங்கம், சீரகம் இது எல்லாமே போட்டுட்டு தக்காளி பழம் ஒரு 2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் வடிகட்டி. 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு நெய் கொஞ்சம் போட்டுட்டு அரிசி வாஷ் பண்ணி வச்ச அரிசியும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொதி வரும்போது மூடி போட்டு 4 விசில் விட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைக்கு ரொம்ப சத்தான சாப்பாடுன்னு சொல்லலாம். இது வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க.